ட்ரம்ப்போட அதிரடிகளுக்கு எல்லையே இருக்க போறதில்ல. பாத்துக்க சிக்கிறவன் பூரா சிதறிருவேங்கிறத முதல் நடவடிக்கையிலேயே மனுஷன் காட்டிட்டார் அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, பதவியேற்பு விழாவுக்கு ஊர்ல உள்ள பெரிய ஆட்கள கூப்பிடுறது அப்படிங்கிறது இயல்பு. ஆனா அமெரிக்க வரலாற்ற பொறுத்தவரையும் பக்கத்து நாட்டு அதிபர், பிரதமர் இந்த பயலுகளெல்லாம் கூப்பிடுறது கிடையாது. ஏன்டா அப்படின்னா, அத ஒரு பட்டாபிஷேகம் மாரியே அவனுங்க பாக்குறதில்ல. அடுத்த சிஇஓ பதவி ஏற்கிறார். சீட்ல உட்கார்ந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்புவாரு. அதுபடி நடந்துக்கங்க. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட உருவாக்கப்பட்ட நாடு தானே. அப்புறம் எப்படி பட்டாபிஷேகம் மாரி கொண்டாடுவாய்ங்க? அப்படிங்கிறது தான் அந்த சிஸ்டம் நமக்கு காட்டுறது. இந்த சிஸ்டம் படி தான் எல்லா பேரும் டிராவல் ஆயிருக்கார்கள். அத ட்ரம்ப் உடைக்கிறார். உடைக்கிறது எவ்வளவு தூரம் உடைக்கிறார் அப்படிங்கிறதுலாம் 2வது விஷயம். முதல்ல பதவியேற்பு விழாவுக்கு வெளிநாட்ட சேர்ந்த அதிபர்கள், பிரதமர்கள் இவங்களெல்லாம் கூப்பிடுறார். இதுவே அந்த நாட்டோட மரப உடைக்குது. இது ஒரு பக்கம் தனி கதை. யார கூப்பிடுறார் அப்படிங்கிறதா, எப்படி பார்த்தாலும் உலகத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிடுவார்ல. அதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. 2 பேர மட்டும் லீக் பண்ணி விட்டாய்ங்க அமெரிக்க ஏஜென்சிகள். எப்படி கிடைச்சிருக்கும்? சத்தியமா பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. சரி, அவர் சொன்ன 2 பேர் என்ன? 1 விக்டர். அவர பொறுத்தவரை ஐரோப்பிய தலைவர்களே தனித்துவமா ரஷ்யா பக்கம் நிக்கக்கூடிய ஒரு ஆள். ட்ரம்புக்கு ஏறக்குறைய நண்பர் தான். ஒண்ணும் எதிரிலாம் கிடையாது. இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா, அதிபர் ஷி ஜின்பிங். நான் வந்த உடனே அடி உனக்கு தான்டா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, பதவி ஏற்க அடுத்த செகண்ட் சப்புன்னு விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நேர்ல கூப்பிட்டுருக்காரு பதவியேற்பு விழாவுக்கு அதிபர் ஷி ஜின்பிங். அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா? நோ, நோ. அந்த ஏஜென்சி வெளியிட்டிருக்கு. ஏஜென்சிக்கு சொன்னது யாரு? பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி. அப்ப அரசியல் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறதா எதிரி. அதாவது பிரச்சாரத்துல இருந்து தூக்கத்துல எல்லா காலத்துலயும் எதிரி. சாப்பாட்டுல உப்பு பத்தலையா? சீனா சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் சீன அதிபரை கூப்பிட்டிருக்காரு. எதற்கு? ஒருவேளை மேல நம்ம பார்த்த மாதிரி பதவி கையெழுத்து போட்டோன்னே அப்படியே இறங்கி போய் சப்புன்னு அடிக்கிறக்கா? செஞ்சாலும் செய்வார் மனுஷன். WWF ஞாபகம்லாம் வந்துச்சுன்னா செய்யக்கூடிய ஆள் தான். ட்ரம்ப்பை பொறுத்தவரை எதுவுமே இல்லைன்னு நம்ம தட்டி விட தேவையே இல்லை. எல்லாமே செய்வார் அப்படிங்கிறதான். அப்படி இருக்கும்போது அதிபர் ஷி ஜின்பிங்க கூப்பிடுறாரு. இதுல 2, அதாவது ட்ரம்ப் சார்ந்த விஷயம்னு பார்க்கப்படுறது 2 காரணம். அதுல முதல் அப்படிங்கிறது, ட்ரம்ப்பை பொறுத்தவரை எல்லாமே நேரடி தான். டைரக்ட் கான்டாக்ட் தான். இந்த ராஜதந்திர ரீதியில அணுகிறது அப்படிங்கிறதே கிடையாது. நேரடியா ஃபோனை போடுறது, ஃபோன் நம்பரை டயல் பண்றது வேணா ஆட்கள் பண்ணலாம். நேரடியா ஃபோனை பிக் பண்ணி அவரே அந்த சைடு பேசிருவார். இப்படிதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா தலைவர்கள்கிட்டயும் முக்கியமான முடிவுகள அம்புட்டையும் பேசிட்டு அத ட்விட்டர்லயும் போடக்கூடிய ஆள். அதுல முக்கியமான எல்லா விவகாரங்களும், உதாரணத்துக்கு ஒரு விவகாரம் சொல்லணும்னா, சவுதி, ரஷ்யா கிட்ட ஏகப்பட்ட கச்சா எண்ணெய் புரொடக்ஷன் சம்பந்தமா சண்டை போட்டு கட்டி உருண்டுகிட்டு இருந்தாய்ங்க. கச்சா எண்ணெயில மார்க்கெட் அப்படிங்கிறது ஃப்ளட் ஆகி பிரைஸ் அதல பாதாளத்துல போய்க்கிட்டே இருந்துச்சு. எல்லா நாடுகளும் ஸ்டோரேஜ கூட்டிக்கிட்டே இருந்தார்கள். ஏன்னா கம்மியான பிரைஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயம் இன்னொரு பிரச்சனை, நாளுக்கு நாள் விழுகுது. இந்த ஷேரை பிக் பண்ற மாதிரி அன்றைய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு பேரலையும் என்ன பிரைஸ்ல பிக் பண்றது அப்படிங்கிற மாதிரி தடுமாறி போய் ஒவ்வொரு நாடுகளும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள். ஐயோ நேத்து கூட வாங்கிட்டோம், ஐயோ இன்னைக்கு கூட வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லாத நாடுகளே இல்லை. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவும் ஸ்டாக்க பிக் பண்ணுச்சு. ஆனா அமெரிக்கா ஒரே ஒரு நாள் மட்டும் எல்லா நாடுகளும் தினமும் பிக் பண்ண ஆவரேஜ காட்டிலும் பிளஸ் 2 மடங்கு ஸ்டோரேஜ இம்மீடியட்டா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டாங்க. அடுத்த மறுநாள் அமெரிக்கா அந்த பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஸ்டோரேஜையும் தூக்கி அவங்க நாட்டுக்குள்ள சேஃபா அதல பாதாள பிரைஸ்ல வாங்கி வச்சுட்டார்கள். அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர ரிலீஸ் பண்ணிட்டார்கள். வாங்கி வச்சுட்டார்கள்னே வச்சுக்குவோம். அடுத்த நாள் காலையில இந்த 2 பயலுகளோட சண்டை முடிஞ்சு போச்சு. எப்புட்றா அப்படின்னு கேட்டா, எல்லா முதலாளிகளையும், அதாவது அமெரிக்க கச்சா எண்ணெய் நிறுவனங்களை கூப்பிட்டு, நான் காலையில ரஷ்ய அதிபர் புட்டின்ட்டையும் பட்டத்து இளவரசர் எம்பிஎஸ்டையும் பேச போறேன். அதனால இன்னைக்கு விழுகிறது தான் கடைசி பிரைஸ். வாங்கு, அம்புட்டையும் வாங்கு. உலகத்துல ஒரு பயலுக்கு ஒரு பேரர் போகக்கூடாது. எல்லாத்தையும் தூக்கு. இந்த சண்டேல லோ பாட்டம் பர்ச்சேஸ் யாருன்னா நம்ம மட்டும்தான். நம்ம பர்ச்சேஸோட அவனுங்களோட ஒட்டுமொத்த சேமிப்பும் தீந்து போயிடணும் அப்படிங்கிற லெவல்ல பர்ச்சேஸை கூட்டு அப்படின்ட்டாரு. பர்ச்சேஸ் ஆர்டர் பூரா ரிலீஸ் ஆன 12 மணி நேரத்துல தலைவன் போன் போடுறாரு. யாரு? ட்ரம்ப் நேரடியா புட்டினுக்கு பேசுறார். இந்த பக்கம் பட்டத்து இளவரசருக்கு பேசுறார். சண்டையை முடிச்சுக்கோங்க அப்படின்னு. அது சாதக பாதகம் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத விரிவா தேசபக்தியிலே பார்த்திருக்கோம்.
எல்லா விவகாரங்களும் ஓடி முடிஞ்சு, சண்டை கட் ஆகுது. இந்த புரொடக்ஷன் வார் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது. பிரைஸ் மெல்ல மெல்ல கூட்டுது. ஐயோ! புரொடக்ஷன் வார் நின்றுச்சா? சரி கடைசி என்ன பிரைஸ் குடு அப்படின்னு போய் நின்னா, "டேய் அடுத்த 4 மாசத்துக்கு டெலிவரியே கிடையாதுடா. எல்லா பர்ச்சேஸையும் அவனுங்க வாங்கிட்டாய்ங்க" அப்படின்னு சொல்லி 2 நாடுகளும் கைய தூக்கிருச்சு. அப்படி ஒரு பெரும் ஒரு உலக யுத்தத்துக்கு சமமா தான் அந்த காலகட்டங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கச்சா எண்ணெயோட விலை கடுமையான வீழ்ச்சி. வாங்கி வைக்கிறதுக்கு பெரிய அளவு ஸ்டோரேஜே பத்தாதே அப்படிங்கிறதும், அன்னைக்கு பெரிய அளவு கன்சியூம் ஆகுற ரேட்டிங்கும் கம்மியா இருந்துச்சு. கோவிட் பிரச்சனைகளுக்கு அடுத்து வந்தனால. அவ்வளவு பெரிய விஷயத்த இந்த மனுஷன் டைரக்ட்டா தான் பேசினாரு. ராஜதந்திர ரீதியில டீம் போய் பேசி கடைசி ஹைலைட்டா நான் உட்கார்ந்து 2 வரி பேசி கையெழுத்து போட்டேன். அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. அதுதான் தொடரும் அப்படிங்கிறத வலுவா காட்டுறார். இன்னும் சொல்லப்போனா அத காட்டிலும் வெறித்தனமா தொடரும் அப்படிங்கிறது தான். இப்ப அதிபர் ஷி ஜின்பிங் இந்த முறையில பார்த்தோம் அப்படின்னா, அவர் கூப்பிட்டது சரிதான். ஆனா என்ன பேசுவார் அப்படிங்கிறது, அது ஹைலைட் தான். என்ன விட்டு குடுத்து பேசுவாரா? சத்தியமா கிடையாது. அதிபர் ஷி ஜின்பிங் வந்தா டக்குன்னு கனடா பிரதமர் அசிங்கப்படுத்தின மாரி, "உனக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் தரவா?" அப்படின்னு கேட்டாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப அப்படி ஒரு நோஸ் கட்டும் அதிபர் ஷி ஜின்பிங்க்கு விழுகும். அதனால வருவாரா அப்படின்னு கேட்டா வரமாட்டார். அதுக்கான காரணமா என்ன சொல்லுவாங்க? "ஏய் உனக்கு எனக்கு வாய்க்கா தகராறு இருக்குன்னு" சொல்லுவாங்களான்னு கேட்டா, சீனாவ பொறுத்தவரையும் சொல்லிட்டு தான் மறுவேல பார்ப்பான். எங்கிட்டுடா ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா தப்பிச்சு ஓடுவோம்ன்னு பார்க்கிறது தான் சீன நரி புத்தி. ஆனா பேசிக்கிறது பூரா பெரிய சிங்கம், புலி ரேஞ்சுக்கு பேசிக்குவாய்ங்க. அப்ப என்ன காரணம் சொல்லக்கூடும். ஒரே ஒரு காரணம், நாடா இருக்கு, இத்துணூண்டு நாடு, பாதுகாப்பு ஏற்பாடுலாம் யார் பண்ணுவா? எம்புட்டு பெரிய நாடு, எம்புட்டு பெரிய ராணுவம், இதெல்லாம் விட்டுட்டு வரணும், திரும்பி சேஃபா போனா 1000 ஃபார்மாலிட்டீஸ் இருக்குப்பா. அதனால குறுகிய காலகட்டத்தில பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண முடியாது. அதனால வேணா டீசென்ட்டா ஒரு அஃபிஷியல் டீம் அனுப்புறேன் அப்படின்னு சிம்பிளா முடிக்கிறது தான் அதிபர் ஷி ஜின்பிங்கோட ஸ்டைலு, சீனர்களோட ஸ்டைல். இதுக்கு நடுவுல மாற்றம் வந்தா நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம். அதனால அதிபர் ஷி ஜின்பிங் வரப்போறதில்ல. இதுக்கடுத்து எந்தெந்த தலைவர கூப்ட்டுருக்காரு அப்படிங்கிற லிஸ்ட் வெளியில வரும்போது தான் தெரியும். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரையும் சீனாவ அடிக்க போறேன், வெளிப்படையா மிதிக்க போறேன் அப்படிங்கிறத அடிச்சு சொல்றாரு. அதே சமயம் உள்ளூர்லயும் இது பெரிய அளவு பூதத்த கிளப்புது. என்ன அப்படின்னா சீனாவ இவன் அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அமெரிக்க சிஸ்டம் என்னமாகும் அப்படிங்கிறது தான். காரணம் ட்ரம்ப் வந்தா இந்த 2 முறை ஒருத்தர் அதிபரா இருக்கலாம் அப்படிங்கிறத மாத்துவார் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா அமெரிக்கால நம்பப்படுது. அதே மாரி காலங்காலமா இருக்கிற சிஸ்டத்த மாத்தி ஒரே அதிபர், அவன் குடும்பமே அதிபர் அப்படின்னு கொண்டு போயிருவாருயா இந்த ஆளு அப்படின்னு இந்த பக்கம் பைடன் கட்சியில பெரிய அளவு பயமுறுத்துறார்கள், பயந்தும் கிடக்கிறார்கள். இதுக்கு எல்லாம் ஆமா, இத பூரா செய்ய போறேன் அப்படிங்கிற மாரி எல்லா துறைகள்லயும் போன தடவ ஏமாந்துட்டேன் சிஸ்டம் தெரியாம, இந்த தடவ எனக்கு சிஸ்டம் தெரியுங்கிற மாரி நீதித்துறையில ஆரம்பிச்சு எல்லா துறைகள்லயும் தனக்கு ஆதரவான ஆட்கள் கையெழுத்து போடுன்னா போட்டுருவாய்ங்க. அப்புறம் ட்ரம்பா கிழிச்சு போட்டுரு அப்படின்னா கிழிச்சு போட்டுருவாய்ங்க. அந்த அளவுக்கு விசுவாசமான ஆட்கள உள்ளுக்குள்ள நிரப்பி வச்சிருக்காரு. இந்த 2 தடவ தான் அதிபர் அப்படிங்கிறதே கிழிச்சு போடுவார், மாத்துவார், அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இப்படி விசிட்டுகள அதாவது பதவியேற்பு விழாவாவே இத மாத்துறாரே! நம்ம ஒரு சிஇஓ பதவி ஏற்கிறார். அதுக்கப்புறம் அவர் மெயில் அனுப்புவார் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல இருந்து உடைக்கிறாரே அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த அதிபரையும் உதைப்பாரோ அப்படிங்கிற அச்சம் உள்ளூர்ல வாட்டுது. உலகம் தான் சீனாவ எப்படி தூக்கி போட்டு மிதிக்க போறார் அப்படின்னு பாக்குது. உள்ளூருக்குள்ள சீனாவ மிதிக்கிறான், மிதிக்கல நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் இனிதே நடக்கும். உள்ளூர் சிஸ்டம் என்னையா ஆகும் அப்படிங்கிற பதட்டத்துல அமெரிக்கர்கள் இருக்கார்கள். ஆக மொத்தம் தலைவன் வந்ததும் 4 திசைக்கும் சமமான லெவல்ல ஆப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டார். வந்ததுக்கு அப்புறம் பெரும் கூத்து காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.